இப்போ நாட்டு நாய்க்குட்டிகள, அதுவும் தெரு நாய்க்குட்டிகள எடுத்து வளர்க்கறது ரொம்ப குறைவான பேர் தான் எடுத்து வளர்க்குறாங்க. ஆனா, அப்படி எடுத்து வளர்க்கறதுலயுமே நெறைய சிரமம் இருக்கு. அந்த வெளிநாட்டு நாய்க்குட்டி வாங்குறவங்க என்னன்னா, வாங்கும்போதே காசு குடுத்து வாங்கும்போது, அதுக்கு செலவு பண்ணுங்கிற மனநிலை தானாவே வந்துருது. ஆனா, அந்த நாட்டு நாய்க்குட்டிய தத்தெடுக்கிறவங்களுக்கு அந்த மனநிலை வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அதை எடுத்து ஒரு வளர்க்கணுன்ற ஒரு பாசத்துல எடுக்குறாங்க. ஆனா, அதுக்கப்புறம் தானா வளர்ந்துரும்ன்ற எண்ணத்துல செய்யும்போது, அதுங்களுக்கு மறுபடியும் அவங்க வீட்ல வளர்த்தாலும் நோய் இறந்துருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல, "ஐயோ! நான் வளர்த்தேன்பா ஒத்து வரல, நாய் இறந்து போகுது" அப்படின்ற மனநிலை வந்துருது. ஏன்னா வெளிநாட்டு நாய் வாங்குறவங்க மாதிரி உடனடியா தடுப்பூசி அதுக்கு போடுறதில்ல. இப்போ அந்த மாதிரி எடுத்து வளர்க்குறவங்க தடுப்பூசி போடணும்னு நெனைக்கிறாங்க. அந்த மாரி தடுப்பூசி போட நெனைக்கிறவங்களுக்கு அரசாங்கம் அரசாங்க மருத்துவமனையில இலவசமா அந்த குட்டிங்களுக்கு தடுப்பூசி போட்டு குடுக்கணும். பெரிய நாய்களுக்கு நீங்க தடுப்பூசி போடுறீங்கல்ல, தெரு நாய்களுக்கு. அப்போ உங்களோட உங்களோட அரசாங்கத்தோட அந்த தெரு நாய்கள எடுத்து வளர்க்குற அந்த குட்டிகளுக்கும், அவங்க அரசாங்க மருத்துவமனையில எப்பவுமே அந்த குட்டிகளுக்கான தடுப்பூசி வச்சு, அந்த தடுப்பூசி இலவசமா போட்டு குடுத்தா, இந்த தெருநாய் குட்டிகளை வளர்க்கறதுக்கான ஆர்வம் அதிகரிக்கும். அரசாங்கம் தடுப்பூசி கூட இலவசமா போட்டு குடுக்குறாங்க. அதனால நம்ம நாட்டு நாய் வாங்கி வளர்க்கலாம். அரசாங்கம் அத முன்னெடுத்து கொண்டு போறாங்க. அரசாங்கம் அத ஆதரிக்கிறாங்க. அதனால நம்ம நாட்டு நாய் எடுத்து வளர்க்குறாங்கங்கிற எண்ணம் வரும். அரசாங்கம் அடுத்த வர்ற அரசாங்கம் இதையும் ஒரு அறிக்கையா வெளியிட்டு, அந்த தடுப்பூசி போட்டு குடுத்தாங்கன்னா, நாட்டு நாய்கள் வீட்டு நாய்களா மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதை முன்னெடுக்கணும் அரசாங்கங்கிறத ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இப்ப வெயில் காலம். ஆ அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. கொஞ்சம் குடிக்க தண்ணி வைங்க. கொஞ்சம் சாப்பாடு குடுங்க. வெயிலுக்கு ஒதுங்க கொஞ்சம் இடம் குடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வெயிலுக்கு ஓரமா எங்கேயாவது ஒதுங்கி படுத்திருந்தாங்கன்னா, அவங்கள விரட்டாதீங்க. இந்த வண்டி கீழ நிழலுக்கு படுத்திருக்கும். அந்த வண்டிய எடுக்கிறவங்க 1 நிமிஷம் கொஞ்சம் வண்டிய என்ஜின ஆன் பண்ணிட்டு 1 நிமிஷம், 2 நிமிஷம் பொறுத்து எடுத்தீங்கன்னா, அந்த நாய் எழுந்து வெளிய போயிடும். அத கொஞ்சம் மட்டும் மறக்காம செய்யுங்க. அவங்கள கொஞ்சம் கீழ படுத்திருக்கிறது ஒரு உயிர். அத கொஞ்சம் வாழ வைங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.